ரசுல்லாவுடைய உம்மத்தான நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை அப்படின்னா, நம்ம மனசில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு நன்மையான விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நினச்சதுக்கே அல்லாஹாலா நமக்கு நன்மை கொடுக்குறானா. அதை எப்போ நம்ம செயல் வடிவம் கொடுத்து அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு 10லிருந்து 70லிருந்து 700 மடங்கு வரை அல்லாஹாலா நமக்கு ரிவார்டு கொடுக்குறான். அதுக்கான நன்மை நமக்கு கிடைக்குது. அதுவே நம்ம மனசில் ஒரு தீமையான செயல் நினைக்கிறோம், இவ யாரும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பொய் சொல்லிடணும், நம்ம நடந்தது அப்படியே மறைச்சி பொய் சொல்லிடணும் நம்ம நினைக்கிறோம் மனசில். அப்படி நினைக்கும் போது அந்த நினப்புக்கு அல்லாஹாலா நமக்கு தீமை எழுதுறது கிடையாது. எப்போ அதை செயல் வடிவம் கொடுத்து அந்த தப்பை நம்ம செய்கிறோமோ அந்த தப்புக்கான தண்டனையை தான் அல்லாஹாலா எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ மனசில் நிறைய நன்மையான காரியங்களை நினைப்போம். எப்போ நம்ம நிறைய நன்மையான காரியங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம செயல் வடிவம் கொடுக்கவும் முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். முடியலைன்னா கூட நம்ம மனசில் நினச்சதுக்கான நம்ம நன்மையை அல்லாஹ் இடத்துல எதிர்பார்த்து வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.